நாமும் மகா கும்பமேளாவில் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து. பொதுவாகவே நம்ம வேலும் மயிலும்னு சொல்லி பழகிருப்போம். இன்னைக்கு நம்ம அம்மா முருகனுக்கும் மயிலுக்கும் இடையே உள்ள தொடர்பை கதையாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் உங்க கமலா, நம்ம கமலா, அப்படித்தானே சொல்லட்டுமா? ஓகே, என்னுடைய தாழ்வான வணக்கம், ஆசீர்வாதம். முருகா முருகா, இந்த காலம்புற நேரத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம், எல்லா நேரத்திலையும் ஆசீர்வாதம். முருகா முருகா, ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர. எத்தனை முறை சொன்னாலும் அழுக்காத என்னோட சங்கரனுடைய நாமா முருகா. நம்ம வழிபடும் தெய்வங்கள்ல ஒரு முகம் கொண்டவர் மகாவிஷ்ணு, 2 முகம் கொண்டவர் நம்ம அக்னி பகவான், 3வது முகம் கொண்டவர் தத்தாத்திரேயர். தெரியுமானோ, அவருக்கு 3 முகம். 4 முகம் கொண்டவர் பிரம்மா அடையப்பா, படைக்கிற தெய்வம் இல்லையா, அவருக்கு 4 முகம். 5 முகம் வந்து ஹனுமன், பரமசிவன், நம்ம காயத்ரி தேவி, 5 முகம். எல்லாத்துக்கும் அப்புறம் 6 முகம் இருக்க, அது நம்ம முருகன். 6 முகம் முருகா முருகா. 6 முகம்னு சொல்லிட்டாலேப்பா பெரிய புண்ணியம். முருகனுக்கு எவ்வளவோ பேர் இருக்கு, ஆனால் இந்த 6 முகங்கிற பேருக்கு தனி ஒரு சிறப்பு, அலாதியான சிறப்பு. அது இன்னும் சொல்லி முடிய போகாது. எப்போதுமே 6 முகம்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கான். 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம்னா அது எப்பவுமே சொல்லலாம். அதனால முருகனுக்கு 6 முகம். அந்த 6 முகத்தை பற்றி சொல்றதுக்கு நமக்கு எல்லாருக்கும் கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் பெரிய பெருமையா நான் மகிழ்ச்சியோட இதை தெரிவிச்சுக்கிறேன். முருகா, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், அன்பர்களுக்கு இன்ப நிலை கோடி தர வேணும், உன் அன்பர்களுக்கு இன்ப நிலை கோடி தர வேணும், அன்பர்களுக்கு இன்ப நிலை கோடி தர வேணும். முருகா, ஆறுபடை முருகனுக்கு அரோகரா, 6 முகனுக்கு அரோகரா, தமிழ் கடவுளுக்கு அரோகரா. முருகா, ஆறுபடையோட பற்றி சொன்னோம், அவருடைய எல்லா விரதங்களையும் பற்றி சொன்னோம். அவருக்கு வாகனமும் நிறையா இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? முருகனுக்கு மயில் வாகனம், ஆடு வாகனம், வெள்ளை குதிரை வாகனம், இது மாதிரி நிறையா இருக்கு. இதுலயே இருக்கிற போது இந்த மயிலே 3 வகை மயில் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? மயில் வாகனம்னு சொல்லிட்டேன், ஆனால் அதில் 3 வகையான மயில் வாகனம் இருக்கு. அது ஒவ்வொன்றையும் இப்போ பார்க்கலாமா? மாம்பழத்தை பெறதுக்காக ஊரெல்லாம் சுற்றி இருந்தா நான் உலகம் சுற்றும் வாலிபன். அந்த மயில் என்ன மயில் தெரியுமா? அதுதான் மந்திர மயில். ஏன்னா அது ஸ்பீடாக உடனே சுற்றி வந்துடுது, அதனால அதுக்கு பேர் மந்திர மயில். சரியா? சூரபத்மனோட போரிடுறதுக்காக போனோம், அதுக்கு மயிலில் தானே போனோம், ஏன்னா அவர் வாகனம் அது மயில் தான். அந்த மயிலுக்கு பேர் தேவ மயில். அடாடா முருகா. அப்புறம் இன்னொன்று, அந்த சூரபத்மனை அழிச்சதுக்கு அப்புறம் அந்த சூரபத்மன் என்ன தெரியுமா? அவனே ஒரு பெரிய அவன் சூரபத்மனா இருக்கானே ஒழிய அவன் முருக பக்தன் ஆயிட்டான். அதனால உடனே அவனே வந்து அவருக்கு வாகனமா என்ன பண்ணான் தெரியுமா? ஒன்று மயிலாவும் ஒன்று சேவலாவும் மாறினான். அதுக்கு பேர் தான் அசுர மயில். முருகா, 3 மயில் பத்தில எவ்வளவு? முருகா முருகா முருகா, அவனுக்கு எத்தனை மயில்? முருகா 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 முருகா. முருகனின் அருளன்ற முதலான பொருள் கண்டு முருகினேன் அன்பு முருகா. முருகனின் அருளன்ற முதலான பொருள் கண்டு முருகினேன் அன்பு முருகா. முத்தமிழ் செப்பிடும் தத்துவ சக்தியை பருகினேன் வண்ண முருகா. முத்தமிழ் செப்பிடும் தத்துவ சக்தியை பருகினேன் வண்ண முருகா. கல்லாத வேதையனும் கற்றவரும் ஒன்றாகி கையொழுது வரும்
கருணை வடிவான முருகா, கருணை வடிவான முருகா முருகா. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஏறுமையில் ஏறி ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, உனை முருகா, உனை கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் என்னப்பனே முருகா முருகா. கூறுமடியார்கள் முருகா, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம், குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம், மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்று, முருகா. மாறுபடி சூரரை, மாறுபடி சூரரை, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்று, மாறுபடி சூழலை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், அன்பர்களுக்கு இன்ப நிலை கோடி தர வேணும், அன்பர்களுக்கு இன்ப நிலை கோடி தர வேணும், அன்பர்களுக்கு இன்ப நிலை கோடி தர வேணும். அத்தனை உத்தனை முருகா, அத்தனை உத்தனை முருகா, அத்தனை உத்தனை தத்துவ சித்தனை சித்தனை, அத்தனை உத்தனை தத்துவ சித்தனை, அத்தனை உத்தனை தத்துவ சித்தனை, அத்தனை உத்தனை தத்துவ சித்தனை, பக்தர்களுக்கு அருள் புரியும் பழனிமலை கந்தன முருகா முருகா, என்னப்பனே முருகா. பக்தர்களுக்கு அருள் புரியும் பழனிமலை கந்தன, பக்தர்களுக்கு அருள் புரியும் பழனிமலை கந்தன முருகா. முருகா, நாமும் மகா கும்பமேளாவில் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து.